The war is not yet over. சண்டை இன்னும் முடியல, டெம்பரரியா நின்று இருக்கு. நம்மளோட குறிக்கோள்கள் என்ன? அதை அச்சீவ் பண்ணோமா? எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணோமா? தீவிரவாதிகளை அடிச்சோமா? பாகிஸ்தான் போர் புரியும் தன்மையை குறைச்சோமா? நாங்க நினைச்சா நீ தீவிரவாதத்தை இன்னொரு முறை நீ தீவிரவாத தாக்குதல் நடத்தினால் அது போருக்கு சமம்னு சொல்லிட்டு அறிவிச்சோமா? இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கட் பண்ணோமா? அபயன்ஸ் பெண்டிங்ல போட்டு விட்டோமா? ஸோ இன்னைக்கு நம்ம கண்டிஷன்ஸ் பாகிஸ்தான் மீது விதித்து கொண்டு இருக்கிறோம். கரெக்டா இல்லைங்களா? பாகிஸ்தான் நம்மளுக்கு டிக்டேட் பண்றா, நம்ம பாகிஸ்தானை டிக்டேட் பண்றோமா? நம்ம தானே பண்றோம். அப்ப யார் ஜெயிச்சா? ஸோ அந்த டிக்டேட் பண்ணும்போது தேவைப்பட்டால் நம்ம பாகிஸ்தான் கூட பேசணுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தா சரி, சான்ஸ் தான் கொடுத்து பார்ப்போமே. டிஜிஎம்ஓ மீட்டிங்ல எப்ப பிஓகே காலி பண்றான்னு கூட டிஜிஎம்ஓ கேட்கலாம். யார் கண்டா? அது கூட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா முன் வைக்கலாம். லெட்ஸ் see மேடம், the war is not yet over. சண்டை இன்னும் முடியல, டெம்பரரியா நின்று இருக்கு. அதை ஸ்டார்ட் பண்ணது யாரோ அதை முடிப்பதும் அவராக தான் இருப்பாரு. பாகிஸ்தான் தெரியாதனமா இந்தியர்களை கொன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டான். பாகிஸ்தானோட முடிவுரையை எழுதுறது முன்னுரையை எழுதுனது வேணும்னா பிரிட்டனும் நேருவும் காங்கிரஸ் பார்ட்டியும் சேர்ந்து எழுதியிருக்கலாம். முடிவரையை பிஜேபியும் மோடியும் எழுதுவாங்கன்னு நான் நம்புறேன். ஆல்ரெடி அதை நோக்கி தான் பாகிஸ்தான் போயிட்டு இருக்கு. பலூச்சிஸ்தான் ஆல்ரெடி சுதந்திரத்தை அறிவிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட கைபர் பக்துனும் அடுத்து அறிவிச்சிருவாங்க. மிச்சம் இருக்கிறது சிந்து தான். சிந்தும் வெஸ்ட் பஞ்சாப் தான். வெஸ்ட் பஞ்சாப்லையும் சிறக்காய் பகுதிகளில் அவங்க தனி மொழி பேசுவாங்க, பஞ்சாபி மொழி பேசுவாங்க. அவங்க தனிநாடு கோரிக்கை ஒன்று இப்போ வலுத்துட்டு வருது கடந்த ஒரு மாத காலமாக. சிந்து ஆல்ரெடி பிரச்சனைக்கு. பாகிஸ்தான் துண்டாடுபடும். இந்திரா காந்தி அம்மையார் பாகிஸ்தானை 2ஆக உடைச்சாங்க. மோடி மேபி அதை 3ஆ 4ஆ கூட உடைக்கலாம். அன்னைக்கு இவர்களோட கருத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.